அனைவருக்கும் வணக்கம். ஜாப் சக்ஸஸ் யூடியூப் சேனல்லேருந்து நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அருமையான வேக்கன்சி வந்திருக்கு. வேக்கன்சி வந்து ஆப்கேட், அதாவது AFCEET ஆப்கேட் 2026க்கான என்ட்ரி. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் 2025-2020க்கான வேக்கன்சி. பிஎஸ்சி, பிபிஏ, பிகாம் டிகிரி முடித்தவங்களுக்கு வேலை. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கரண்ட் நோட்டிஃபிகேஷன். ஒரிஜினல் நேம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். ஜாப் கேட்டகரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். எம்ப்ளாயம் டைப் ரெகுலர் பேசிக்கில். டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சி வந்து 280 ப்ளஸ் ஏர்ஃபோர்ஸ் கமாண்ட் அட்மிஷன் ஆப்கேட் 1/2006க்கான ஃபார் த ஃப்ளையிங் பேட்ச் அண்ட் த ஜிடி டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் பேட்சஸ். ஸ்பெஷல் அட்மிஷன் என்சிசி கோர்ஸ் ஸ்டார்டிங் ஜூலை 2026க்கான போஸ்ட்டு. பிளேஸ் ஆஃப் த போஸ்ட் ஆல் ஓவர் இந்தியா. ஸ்டார்டிங் டேட் 10/11/2025. 10ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகுது. முன்னாடியே வீடியோ போடுறோம் நம்ம. லாஸ்ட் டேட் வந்து 9/11/2025 11:30 நைட்டு வரைக்கும். ஒரு மாதம் கேப் இருக்குது உங்களுக்கு. அப்ளிகேஷன் மெத்தடு வந்து ஆன்லைன் மெத்தடு. அஃபிஷியல் வெப்சைட் www.apcat.com மென்ஷன் ஆகும். கரண்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஜாப் ஓப்பனிங். ஆப்கேட் என்ட்ரி ஃப்ளையிங். ஆப்கேட் என்ட்ரி கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல். ஆப்கேட் என்ட்ரி கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கல். என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி ஃப்ளையிங் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த 4 கேட்டகரி உங்களுக்கு இருக்குது. 4 கேட்டகரியில் உங்களுக்கு எந்த கேட்டகரி பிடிச்சிக்கோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் எலிஜிபிள் கிரிட்டீரியா. ஃப்ளையிங் பேட்ச் கேண்டிடேட் அந்த மினிமம் 50% வந்து +12th மேக்ஸில் அதிக மார்க் எடுத்திருக்கணும் இருக்காங்க. கிராஜுவேஷன் மினி டிகிரி 60% மேலே மார்க் இருந்தால் தான் டிகிரி குவாலிஃபிகேஷனில் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் கிளாஸில் நீங்கள் வந்து மார்க் இருந்திருக்கணும். பிஎட் டெக்கு டிகிரிகளை ஃபஸ்ட் கிளாஸில் வச்சுருக்கணும். நீங்கள் அதிகமாக எடுக்கிற நல்ல பையன் மட்டும் மார்க்கில் நீங்கள் அப்ளை பண்ணணும். 50%க்கு கீழே எடுக்கிறவங்க நண்பர்கள் இவங்க பூராமே வந்து உங்களுக்குண்டு வேறு ஜாப் நம்ம ஆன்லைனில் வீடியோவில் நம்ம போடுவோம். அதில் அப்ளை பண்ணுங்கள். இதில் நல்லா படித்து ஃபஸ்ட் கிளாஸில் இருக்கிற பையங்க மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணணும். கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் பேட்ச் மார்க் வந்து 60% நிறைய வந்து இவங்க உங்களுக்கு கற்றுக்கிட்டு இருக்கணும். அதுக்காவது அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அட்வான்ஸ் இன்டெலிஜென்ட், அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் நிறைய இதில் இந்த ஒரு 30-40 ரேஷியோவில் இவங்க கற்றுக்கிற வச்சுருக்காங்க. ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் அதே மாதிரி ஒரு 5 பக்கத்துக்கு இவங்க கொடுத்துருக்காங்க. அது தேவை. ஏஜ் லிமிட் வந்து ஃப்ளையிங் பேட்ச் வந்து 20 to 24 இருக்கணும். 2003 2007 பிறந்தவங்களாக இருக்கணும். டிஜிசிஏ இந்தியா ரிலாக்ஸேஷன் அப் டு 2026 ஏற்கனவே 2001 to
2007 போத் ஆஃப் டிக்ளரேஷன். கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் பேட்சில் வந்து 20 to 26 ஜனவரி 1 27 ஆகிருக்கணும். பிட்வீன் த 2001 to 2007 போத் டேட் இன்க்ளூட். அடுத்து உங்களுக்கு சம்பள நிலவரம் வந்து ஸ்டார்டிங் வந்து 56,500 1,76,500 வரைக்கும் சம்பளம் உங்களுக்கு கன்ஃபார்மாக உங்களுக்கு இருக்கும். மெத்தட் ஆஃப் த ஸ்கேல் இந்தியன் ஏர்ஃபோர்ஸஸில் எந்த மாதிரி எக்ஸாம் நடக்குது, ரைட்டிங் எக்ஸாம் கண்டிப்பாக இருக்குது. அடுத்து எஸ்எஸ்பி டெஸ்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆனால் மட்டும்தான் இதுக்குள்ளே போக முடியும். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து மினிமம் 550 ரூபா. பேமெண்ட் ஆஃப் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும். ஹோம் சப்மிட்டட் அப்ளிகேஷன் 10/11/2005 11/12/2025 நீங்கள் அப்ளிகேஷனை அப்ளை பண்ண 1 மாதம் இருக்குன்னா வெப்சைட்லேயே பூரா கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்